கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளில் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீதிமொழிகள் 14:10. இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும், அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாகான். Each heart knows its own bitterness, and no one else can share its joy. ஒருவரது இன்பமோ துன்பமோ அது அவருடையதே, வேறு எவரும் அதை தூய்க்க இயலாது. ஆமென். இன்றைய தியான வசனம் மனிதனின் உள்ளத்தின் ஆழத்தை பற்றிய மிக ஆழமான சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது. இது குறித்து சற்று நேரம் தியானிப்போம். இந்த வசனம் மனித உள்ளத்தின் தனிப்பட்ட அனுபவம், அதாவது பர்சனல் இன்னர் எக்ஸ்பீரியன்ஸ் குறித்து பேசுகிறது. உள்ளத்தின் தனிமை, த லோன்லினஸ் ஆஃப் த ஹார்ட். மனிதன் எவ்வளவு கூட்டத்தில் இருந்தாலும் அவனுடைய உள்ளத்தில் இருக்கும் சில உணர்வுகள் அவனுக்கே சொந்தமானவை. துன்பம், குற்ற உணர்வு, மனவேதனை, இவை எல்லாம் மற்றவர்களால் முழுமையாக அறிய முடியாது. இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும். மனிதன் அனுபவிக்கும் துக்கம், வேதனை, உள்ள காயம் போன்றவை வெளியில் எல்லோருக்கும் தெரியாது. ஒருவரின் உள்ளத்தில் என்ன காயம் இருக்கிறது என்பதை அவனே முழுமையாக அறிகிறான். வெளியில் சிரித்தாலும் உள்ளத்தில் அழுகை இருக்கலாம். உதாரணமாக, அன்னாள் மிகவும் கசப்பான மனதோடு கர்த்தரிடம் ஜெபித்தாள். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் என்பதை 1 சாமுவேல் 1:10 வாசிக்கிறோம். அவளின் துக்கத்தை முழுமையாக அவளும் தேவனும் மட்டுமே அறிந்தனர். என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும் என்ற பாடலை நீங்கள் அடிக்கடி கேட்டிருப்பீர்கள். உண்மையில் நம் இதயத்தில் இருக்கும் பாரங்கள், வேதனைகள், துக்கங்கள் எல்லாம் மற்றவர்களுக்கு, ஏன் கூடவே இருக்கும் நம் உறவுகளுக்கு கூட தெரியாது. நம்மை படைத்த ஆண்டவருக்கு மட்டுமே நம் உள்ளத்தின் கசப்பை உணர முடியும். கசந்த மாறாவை மதுரமாக மாற்றிய தேவனே நம் உள்ளத்தில் உள்ள கசப்பை மாற்ற வல்லவர். இதை விசுவாசிக்கிறீங்களா? பலர் வெளியில் சிரிக்கிறார்கள், ஆனால் உள்ளத்தில் உடைந்து கிடக்கிறார்கள். என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், ராம் முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன் என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் 6:6 வாசிக்கிறோம். தாவீது தனது உள்ள வேதனையை இங்கு வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். உலகம் பார்க்காத கண்ணீரை தேவன் பார்க்கிறார். அதில் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாகான் என்று சொல்லியிருப்பதையும் கவனியுங்கள். ஒருவரின் உண்மையான சந்தோஷத்தையும் மற்றவர்கள் முழுமையாக அனுபவிக்க முடியாது. இன்றைய தியான வசனம் துக்கத்தை மட்டுமல்ல, மகிழ்ச்சியையும் பேசுகிறது. உண்மையான சந்தோஷம் உள்ளத்திலிருந்து வருகிறது. அதை முழுமையாக மற்றவர்கள் அனுபவிக்க முடியாது. மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும் என்று நீதிமொழிகள் 15:13 வாசிக்கிறோம். உள்ளத்தின் மகிழ்ச்சி வெளியில் தெரியும், ஆனால் அதன் ஆழம் உள்ளத்திலேயே உள்ளது. மகிழ்ச்சியும் ஒரு உள்ளார்ந்த அனுபவம்தான். வெளியில் பகரலாம், ஆனால் அதன் ஆழத்தை முழுமையாக மற்றவர் உணர முடியாது. உதாரணமாக மரியாளையை எடுத்துக்கொள்வோமே.
கர்த்தருடைய தூதன் அவளிடத்தில் வந்து, நீ கர்ப்பவதியாகி ஒரு குழந்தையை பெறுவாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசிர்வதிக்கப்பட்டவள் என்று கூறியதோடு, எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றவுடன் மரியாள் எலிசபெத்தை சந்திக்கப் போய் அவளை வாழ்த்தினாள். அப்பொழுது பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட எலிசபெத் மரியாளை ஆசிர்வதிக்கும் போது, மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது என்று கூறுவதை லூக்கா 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவள் ஆவி களி கூறுவதை முழுமையாக அவள் மட்டுமே அனுபவிக்க முடியும். அந்த மகிழ்ச்சி அவளுடைய உள்ள அனுபவம். இதை நீங்கள் உணர்றீங்களா? உங்களால் அதை புரிஞ்சுக்க முடியுதா? மனிதனின் உள்ளத்தை முழுமையாக அறிந்தவர் தேவன் மட்டுமே. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அதனால்தான் சங்கீதக்காரன், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என்று கூறுவதை சங்கீதம் 139:1 வாசிக்கிறோம். கர்த்தராகிய நானே இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாய் இருக்கிறேன் என்று கூறுவதை எரேமியா 17:10 வாசிக்கிறோம். மனிதர்கள் வெளிப்புறத்தை பார்க்கிறார்கள், ஆனால் தேவன் உள்ளத்தை பார்க்கிறார். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள்: 1. மற்றவர்களை எளிதில் தீர்ப்பளிக்காதீர்கள். ஒருவரின் வாழ்க்கையை பார்த்து உடனே முடிவு செய்யக்கூடாது. அவர்களின் உள்ள வேதனை நமக்கு தெரியாது. 2. உங்கள் இருதயத்தை தேவனிடம் திறந்திடுங்கள். உங்கள் துக்கமோ சந்தோஷமோ தேவனிடம் பகிருங்கள். அவர் உங்களை முழுமையாக புரிந்து கொள்கிறார். 3. உள்ளார்ந்த சந்தோஷத்தை தேடுங்கள். உலக மகிழ்ச்சி வெளிப்புறமானது, தேவனில் வரும் மகிழ்ச்சி உள்ளார்ந்தது மற்றும் நிலையானது. இதை விசுவாசிக்கிறீங்களா? Today's verse teaches that the deepest emotions of the human heart, both sorrow and joy, are personal and cannot be fully understood by others. Each person carries hidden pain that others may not see. True joy is also an inner experience that cannot be completely shared. Only God fully understands the human heart. Therefore, we must trust God with our inner life and show compassion to others. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் 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 அப்பா. அன்பான பரலோக தந்தையே, எங்கள் இருதயத்தின் ஆழத்தையும் இரகசியங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். எங்கள் மறைக்கப்பட்ட கண்ணீரையும் சொல்ல முடியாத சந்தோஷத்தையும் உமக்கு முன்பாக வைக்கிறோம் அப்பா. மற்றவர்களை புரிந்து கொள்ளும் இரக்கமான மனதை எங்களுக்கு தாரும். உம்மில் நிலையான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அனுபவிக்க கிருபை புரிய வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.